சென்னை ஐடி காரிடர்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கோ லிவிங். ஹாஸ்டல் பிஜின்னு காலங்காலமா இருந்துட்டு வந்த சென்னைக்கு இந்த கார்ப்பரேட் கோ லிவிங் ஹாஸ்டல்ஸ் ஒரு புது வரப்பிரசாதமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ சென்னை முழுக்க இதுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடிச்சிட்டு இருக்கு. ஏன் இந்த திடீர் எதிர்ப்பு? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் லோக்கல் ஹாஸ்டல் ஓனர்ஸுக்கும் நடுவுல என்ன நடக்குது? குடியிருப்பு வாசிகள் ஏன் கோவமா இருக்காங்க? இதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல கோ லிவிங்னா என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். பழைய பிஜில இருக்க மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாம ஒய்ஃபை, ஏசி, ஜிம், ஹவுஸ் கீப்பிங், கேமிங் ஏரியா, கேஃப்டேரியான்னு எல்லாமே ஒரே இடத்துல கார்ப்பரேட் ஸ்டைல்ல தரதுதான் இந்த கோ லிவிங். ஓஎம்ஆர், வேளச்சேரி, கிண்டின்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி இளைஞர்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதனால சென்னை முழுக்க நிறைய விடுதிகள் முளைக்க ஆரம்பிச்சது. முதல் எதிர்ப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னா, சென்னையோட பாரம்பரிய பிஜி அண்ட் ஹாஸ்டல் உரிமையாளர்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களோட பணபலத்தால அவங்க நவீன வசதிகளை தராங்க. இதனால லோக்கல் ஹாஸ்டல்களுக்கு யாருமே வராம அங்க பிசினஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இவங்க கோ லிவிங்க்கு தடை செய்யணும்னு போராடுறாங்க. அடுத்ததா பாரம்பரிய ஹாஸ்டல்ல இரவு 9 மணிக்குள்ள வரணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கும். ஆனா கோ லிவிங் விடுதிகள்ல யூனிசெக்ஸ் அல்லது மிக்சட் கோ லிவிங்னு ஆண்களும் பெண்களும் ஒரே வளாகத்துல தங்குறாங்க. லேட் நைட் பார்ட்டியும் நடக்குது. இது பக்கத்துல இருக்கக்கூடிய குடும்பங்கள், மூத்த குடிமக்களுக்கு சென்னையோட கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி தோணுது. இதனால குடியிருப்பு சங்கங்கள் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. மேலும் பல கோ லிவிங் விடுதிகள் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள, அதாவது குடியிருப்பு பகுதிக்குள்ள முறையான கமர்ஷியல் லைசன்ஸ், தீயணைப்புத்துறை அனுமதி இல்லாம நடத்தப்படுறதா புகார்கள் இருக்கு. தங்குறவங்களோட பின்னணி சரிபார்ப்பு சரியா நடக்கிறது இல்லைன்றதும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல திடீர்னு 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கும்போது அந்த ஏரியால வாட்டர் ஷார்டேஜ், சீவேஜ் இஷ்யூஸ், வாகனங்களை கண்டபடி நிறுத்துறதுனால டிராஃபிக் ஜாம்னு லோக்கல் மக்கள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கோ லிவிங் என்கிறது இளைஞர்களுக்கான ஒரு அருமையான மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான். ஆனா அது மற்றவங்களோட நிம்மதியையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்காத வரைக்கும் தான் நல்லது. அரசு இதுக்கு முறையான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும்னு சொல்லப்படுது.